வணக்கம் மாணவர்களே, 8ஆம் வகுப்பு அறிவியலில் ஒளியியல் பாடத்தில் இருக்கக்கூடிய செயல்பாடு 5 கலடாஸ்கோப் அதான் பார்க்க போகிறோம். கலடாஸ்கோப் ஒளியின் பன்முக எதிரொலிப்பு அப்படின்ற தத்துவத்தில் இயங்குது. 3 சமதள கண்ணாடி பட்டைகளை எடுத்துக்கிறோம். அதில் என்ன பண்ணுறோன்னா சமபக்க முக்கோண அந்த மாதிரி ஷேப்பில் கொண்டு வரோம். அந்த சைடெல்லாம் கவர் பண்ணுறோம். ஒளி எதிரொலிக்கக்கூடிய பக்கம் உள்பக்கமாகவும் எதிரொலிக்காத பக்கம் வெளிப்பக்கமாகவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறோம். ஒரு பக்க கேப்பை செலோடாப் கொண்டு அடைக்கிறோம். கேப்பை நம்ம ஒரு செலோடாப்பால் அடைக்கிறோம். அதனுள்ள கண்ணாடி துண்டுகளை போடுறோம். எப்படி செய்யலான்னு பார்க்குறோம். இது மாதிரி 3 கண்ணாடி சமதள கண்ணாடி பட்டைகளை எடுத்துக்கிறோம். அந்த 3 சமதள கண்ணாடி பட்டைகளை ஒரு சமபக்க முக்கோண வடிவில் இதை மாதிரி அரேஞ்ச் பண்ணி இந்த சைடெல்லாம் ஒட்டிடுறோம். இந்த இடத்துல அட்டை தேவைப்படுறதில்லை, ஏன்னா உள்பக்கம் மட்டும் ஒளி எதிரொலிக்கக்கூடிய பக்கமாக இருக்குது. இதனுடைய வெளிப்பக்கம் கவராக இருக்குது, அதனால் நமக்கு தேவையில்லை. செலட்டை போட்டு இந்த அனைத்து பகுதியுமே நம்ம கவர் பண்ணிடுறோம். இதுக்கு உள் பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா பலபலன் இருக்கக்கூடிய பகுதி, இந்த கண்ணாடி இருக்கக்கூடிய பகுதி உள்ளே இருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா செலோடாப்பில் அடைச்சிருக்கோம். இந்த பகுதியெல்லாம் வெண்மை நிறத்தில் பூசி இருக்கிறதுனால இது ஒளி எதிரொலிக்காது. இந்த கலடாஸ்கோப்பில் நம்ம என்ன பண்ணுறோம், கண்ணாடி வளையலோட சின்ன சின்ன பீசஸ்லாம் இதில் போடுறோம். கண்ணாடி பீசஸ்லாம் போடுறோம். போட்டதுக்கப்புறம் இது எப்படி இதில் எதிரொலிப்பு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சமபக்க முக்கோணம் மாதிரி இது ரெடி பண்ணியிருக்கோம். இந்த சைடெல்லாம் செலோடாப்பில் ஒட்டியிருக்கோம். இப்போ இதை நம்ம ரொட்டேட் பண்ணி பார்க்குறோம். ரொட்டேட் பண்ணி பார்க்கும் பொழுது பன்முக எதிரொலிப்பு காரணமாக நிறைய டிசைன்ஸ் எல்லாம் இதில் தெரியும். வெள்ளை கலரில் தான் செய்யணும்னு இல்லை, இதை மாதிரி பிளாக் கலர்லேயும் நம்ம ஒட்டி செய்யலாம். இது உள்ளேயும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு சைடு நம்ம செலோடாப்பால் ஒட்டியிருக்கோம், இன்னொரு சைடு ஓப்பனில் இருக்குது. இந்த கலடாஸ்கோப் வழியாக பார்க்கும்பொழுது பன்முக எதிரொலிப்பு தெரியும். நம்ம ஒரு சைடு ரொட்டேஷன் பண்ணும் பொழுது ஒரு டிசைன் நமக்கு நல்லா தெரியும்.